தமிழகத்துல எடப்பாடி தலையில கூட்டணி ஆட்சி வருமா தனித்தாட்சி? இது திமுக கிட்ட தான் கேட்கணும். நம்ம காங்கிரஸோட அவங்க கூட்டணி ஆட்சி சேர்ப்பாங்களான்றது அவங்க போய் கேளுங்க. ஏன்னா அவங்க தோக்க போறது அவங்கதான். ஓகேங்களா? அப்ப இப்ப கூட்டணிக்குள்ளேயே ஏகப்பட்ட விரிசல் இருக்கு. அவங்களுக்கே ஒரு தெளிவான ஒரு விஷயம் இல்ல. எந்தெந்த தொகுதியில நீங்க எந்தெந்த வேட்பாளர், அதாவது ஒரு தொகுதியில இல்லாத சொந்த மண்ணின் மைந்தர் இல்லாம வேற எங்க இருந்தோ கொண்டு இங்க நிக்க வைக்கிறாங்க. அங்க இருந்து கொண்டு கரூர்ல இருக்கிறவங்களை கொண்டு போய் கோயம்புத்தூர்ல நிக்க வைக்கிறாங்க. அண்ணா நகர்ல இருக்கிறவங்க போய் வில்லிவாக்கத்துல போய் நிக்க வைக்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கே ஒரு தெளிவில்லாத ஒரு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவங்களோட தோல்விதான் அவங்க அடைய போறாங்க அப்படின்றது. உதயநிதி எல்லா பரப்புரை கூட்டத்திலயும் எடப்பாடி சசிகலா காலில் விழுந்த மாதிரி வச்சுட்டு ஒரு போட்டோ வச்சு பரப்புரை பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ச்சியாவே அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. அதை பத்தி கருத்து அவங்க வீட்டுல எத்தனை பேர் எத்தனை காலில் போய் விழுந்தாங்க? அதாவது நீங்களே கேட்டீங்க. ஒரு பேட்டி, ஒரு மேடை பேச்சுல சிஎம் சொல்றாரு, கை கட்டி நான் வணங்கி கெஞ்சி கேட்டேன். எங்க அப்பாவுக்கு யார்கிட்ட கெஞ்சி கேட்டாரு? ஐயா எடப்பாடியார் அவர்கிட்ட கெஞ்சி கேட்டாரு. கை கட்டி கெஞ்சி கேட்கும் போது அந்த யாருக்காக, மெரினால ஒரு இடங்காக நீங்க கெஞ்சி கேட்டீங்க. அது இப்படி இருக்கும்போது நீங்க எத்தனை பேர்கிட்ட போய் கெஞ்சுறீங்க, பல்ட்டி அடிச்சுட்டு போய் நீங்க கதறீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். நீங்க யார் காலில எல்லாம் ஊனீங்க அப்படின்றதும் தெரியும். அது அசிங்கமா நம்ம வெளியில சொல்ல தேவையில்லை. அந்த மாதிரி அரசியலுக்கு நாங்க இங்க வரல. மலிவான அரசியலுக்கு நாங்க இங்க வரல. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்னா ஒரு கொச்சையா பேசுறது. அதாவது இதுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி டெபியூட்டி சிஎம் ஆக்கிருக்கலாம் அப்படின்றத நான் சொல்வேன்.